முதல்ல ரசிகரா மாறுறதுக்கு ஒரு பெரிய காரணம் தேவையில்ல. ஏன்னா, அந்த காலத்தில ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குறது அப்படின்னு சொன்னா, சிவாஜி அவர்களுடைய மூவி அப்படின்னு சொல்லலாம். அதுவும் கிராமத்திலிருந்து நான் வந்தவன். என்னுடைய தாய், தந்தையர்கள் எல்லாம் கூட்டு போறதே அந்த படத்துக்கு தான் கூட்டு போவாங்க. சிவாஜி படம் தான் பார்க்க முடியும். அதனால கருவிலிருந்தே நான் ரசிகர் தான். அப்படிதான் சொல்லணும். அது அத தவிர வேற எதுவும் இப்ப எனக்கு சாய்ஸும் இல்ல. நான் பார்க்குறதும் இல்ல வேற எதுவும். அந்த சிறு வயதிலிருந்தே பார்க்குறேன். பார்க்குறப்ப சரி ஒரு சரியான தேர்வு தான்னு நான் நெனச்சேன். ஒரு பிறகு வளர்ந்த பிறகு அவருக்கு ரசிகரா இருக்கிறதுலயே ஒரு பெருமையா இருந்துச்சு. ஏன்னா, ஒரு அந்த டேலண்ட் அவருடைய டேலண்ட்ட நம்ம ரசிக்கிறோம் அப்படின்னா, அது ஒரு நல்ல விதமா தான் எனக்கு தோணுச்சு. அது ஒரு நல்ல தேர்வா தான் தோணுச்சு. அவருக்கு ரசிகரா இருப்பதே ஒரு நல்ல தேர்வு அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னு வச்சுக்கங்களேன். அதனால தொடர்ந்தேன். ரசிகரா இருந்து நீங்க அடுத்தது சொன்னீங்க, அவருடைய பணியாற்ற வாய்ப்பு பெறுறேன் அப்படின்னு சொன்னீங்க. அவரு ரசிகரா இருந்து சென்னைக்கு வந்த பிறகு, அவருடைய அலுவலகத்துக்கு அதாவது சிவாஜி மன்றம் அந்த இதெல்லாம் போயிட்டு வர்றப்ப, அவர் ஒரு தனி கட்சி தொடங்குனாரு. காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி தொடங்குறப்ப. நான் வந்து அப்ப தட்டச்சர் அதாவது டைப்பிங் அப்பல்லாம் டைப்பிங் தான் கம்ப்யூட்டர் கிடையாது டைப்பிங். அந்த அலுவலகத்தில திடீர்னு ஒரு லெட்டர் டைப் பண்ண வேண்டியிருந்துச்சு. நான் டைப் பண்ணி குடுக்குறேன். யாரும் இல்ல. திடீர்னு வந்தப்ப டைப் பண்ணேன். நான் டைப் பண்றேன்னு சொன்னேன். சொல்றப்ப டைப் பண்ணி குடுத்தேன். அப்புறம் இது பண்ணப்ப அந்த அலுவலகத்துக்கே தேவைப்பட்டுச்சு. டைப்பிஸ்ட்டா வரீங்களான்னு கேட்டப்ப, நான் வேற ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இருந்தாலும் எனக்கு வேற அலுவலகத்தில கூப்பிடுறாங்க அப்படின்றப்ப, அதுதான் முதல் சாய்ஸா தெரிஞ்சுச்சு எனக்கு. உடனே அது அலுவலகத்தில சேர்ந்தேன்.